Hi, this is Riyas. This is PARAMEDICOGENISIS. So, இன்னைக்கு நம்ம PARAMEDICOGENISIS சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம தொடர்ச்சியா ப்ரீ அனஸ்தீசியா அசஸ்மென்ட் பத்தி தொடர்ச்சியா வீடியோ பார்த்துட்டு வரோம். அதுல குறிப்பா ஏர்வே அசஸ்மென்ட் டெஸ்ட் பத்தி பார்த்துட்டு வரோம். இந்த ஏர்வே அசஸ்மென்ட் டெஸ்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் தான் மல்லம்பட்டி கிளாசிஃபிகேஷன். ஸோ அந்த மல்லம்பட்டி கிளாசிஃபிகேஷனை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், அது மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். வழக்கு போல் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லேட்ஸ் இன்ட்ரோ. ஸோ மல்லம்பட்டி கிளாசிஃபிகேஷன். ஸோ மல்லம்பட்டி கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம பேஷண்ட்டை வாயை திறந்து நாக்க நீட்டி வாயில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் நம்மளால் என்னென்ன பார்க்க முடியுமோ அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு 4 இதாக கிளாஸிஃபை பண்ணுறது, 4 கிளாஸாக கிளாஸிஃபை பண்ணுற விஷயம் தான் மல்லம்பட்டி கிளாசிஃபிகேஷன். ஸோ எப்படி அதை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பேஷண்ட் வராங்க, வந்ததுக்கப்புறம் அவங்கள உட்கார சொல்லி அவங்கள வாயை நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓப்பன் பண்ண சொல்லிக்கணும். ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு நாக்கை எவ்வளோ நீட்ட முடியுமோ அவ்வளோ நீட்ட சொல்லிக்கணும். இப்போ நம்ம வந்து விசுவலைஸ் பண்ணணும். உள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 4 விஷயம் ஈஸியாக வச்சுக்கலாம். புஷ் அப்படிங்கிற ஒரு நிமோனிக் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். PUSH, P ஃபார் பில்லஸ், U ஃபார் யூலா, S ஃபார் சாஃப்ட் பேலட், H ஃபார் ஹார்ட் பேலட். ஸோ இந்த 4 விஷயத்தை நம்ம வந்து அங்கே நோட்டீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த 4 விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூலா, பில்லஸ், சாஃப்ட் பேலட், ஹார்ட் பேலட் இந்த 4மே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது கிளாஸ் 1. அடுத்து இதில் 3 மட்டும் தெரியுது, பில்லஸ் தெரியலை, யூலா, சாஃப்ட் பேலட், ஹார்ட் பேலட் மட்டும் தெரிஞ்சுன்னா அது கிளாஸ் 2. அடுத்து வெறும் 2 விஷயம் மட்டும் தெரியுது, சாஃப்ட் பேலட் அண்ட் ஹார்ட் பேலட் மட்டும் தான் தெரியுது அப்படின்னா அது கிளாஸ் 3. இல்லை வெறும் ஹார்ட் பேலட் மட்டும் தான் தெரியுது அப்படின்னா தட் இஸ் அ கிளாஸ் 4. இந்த கிளாஸ் 3 அண்ட் கிளாஸ் 4 வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து டிஃபிகல்ட் ஏர்வே அசஸ்மெண்ட்டுடைய ஒரு டெஸ்ட். ஸோ கிளாஸ் 3 அண்ட் கிளாஸ் 4 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப்போ இன்டிபேஷன் சொல்கிறது நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னா ஹென்ரி சசகாய் மல்லம்பட்டி அப்படிங்கிறவர் ஒரு இந்தியன் அமெரிக்கன் அனஸ்தீசியாலஜிஸ்ட் தான் இந்த கிளாசிஃபிகேஷனை உருவாக்குனார். இதுக்கப்புறம் இந்த கிளாசிஃபிகேஷனை மாடிஃபை பண்ணி ஜேம்ஸ் அண்ட் யங் சிம்சன் அப்படிங்கிறவர் மாடிஃபைடு மல்லம்பட்டி கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷனை உருவாக்குனார். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணார் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு எபிக்ளாட்டிஸ் வரையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த PUSH ஸ்ட்ரக்சரை தவிர்த்து எபிக்ளாட்டிஸும் தெரிஞ்சிச்சு, 5வது ஸ்ட்ரக்சரை எபிக்ளாட்டிஸும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கிளாஸ் 0 அப்படின்னு வகைப்படுத்தினார். ஸோ இது வந்து மாடிஃபைடு மல்லம்பட்டி கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த மல்லம்பட்டி கிளாசிஃபிகேஷனை வச்சு நம்ம ஈஸியாக ஏர்வே அசஸ்மெண்ட் பண்ணலாம். எதுவும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பேஷண்ட்டோட நாக்க நீட்டே சொல்லி வாயை திறந்து நம்ம ஏர்வே அசஸ்மெண்ட் பண்ணுறது மூலமாக இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு மல்லம்பட்டி கிளாசிஃபிகேஷனை பற்றி எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, signing off, Riyaskhan. இது PARAMEDICOGENISIS.